பால்ல மாத்திரம் தான் கர்ப்பிணிகளுக்கு கால்சியம் இருக்குன்ட்டு ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஆனா, உங்க பாப்பாவோட எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, வெறும் பால மாத்திரம் நம்பிட்டு இருக்காதீங்க. நெறைய பேர் பால் அவ்வளோ ஒத்துக்காது. பால் நெறைய குடிக்கிறனால சுகரும் ஜாஸ்தி வந்துருது. ஸோ, அதனால இந்த 5 பாயிண்ட்ட தெரிஞ்சுக்கோங்க. 1 பாதாம், ஆல்மண்ட் அந்த விதைகள்ல மெக்னீசியம் இருக்கு. அது எலும்புக்கு ரொம்ப தேவையானது. 2வது கீரை. கீரை வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுக்குள்ள முக்கியமான பொருள்கள் அதில இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தேவை. விட்டமின் கே இருக்கு. ஸோ, கீரை எடுத்துக்கணும். அப்புறம் முட்டை. முட்டையில விட்டமின் டி. விட்டமின் டி வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ, முட்டை கட்டாயம் எடுத்துக்கணும். 3வது சீஸ். சீஸ்ல கொழுப்பு கம்மியா இருக்கு. கால்சியம் நெறைய இருக்கு. யோகர்ட் தயிர். தயிர் வந்து அது ஒரு ப்ரோபயோட்டிக் பிளஸ் இட் இஸ் காட் லாட் ஆஃப் கால்சியம். ஸோ, பால மாத்திரம் நம்பி இருக்காதீங்க. இந்த 5ம் சேர்ந்தா தான் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். பால் நெறைய பேருக்கு ஒத்துக்காது. பால் நெறைய குடிக்கிறனால நம்ம வந்து வெறும் பால் குடிக்கிறது கிடையாது. அதில சீனிய வேற போட்டு குடிப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற குடிப்போம். அதனால சுகர் வரும். பால அவாய்ட் பண்ணிட்டு இந்த 5 பொருட்கள் கரெக்ட்டா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க பாப்பாக்கு இருக்கிற எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க போனும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.